நம்மள எல்லாத்துக்குமே வின் பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற எய்ம் இருந்துகிட்டே தான் இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நினைச்சுட்டா அதுல போராடணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா ரியல்லி இதுக்கு நம்மளுக்கு எதுதான் தேவைப்படுது? என்ன விஷயம் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா, நாம கஷ்ட காலத்துல இருக்கும்போது யாராவது கை குடுத்து தூங்கி, "உன்னால முடியும்" அப்படின்ற ஒரே ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் ஏங்கிட்டு இருக்கோமா? அப்படி மோட்டிவேஷன் பண்ணி நம்மள கை தூக்கி விட ஆள் இருக்கு அப்படின்னா, நம்ம நிச்சயமா ஜெயிச்சுருவோமா? வேற எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லையா? அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, உங்களுக்கான ஒரு ஒரு விஷயம் தான் எது? ஏன்னா, நம்ம மில்லியன்ஸ், லேக்ஸ், க்ரோர்ஸ்லாம் தாண்டி பில்லியன்ஸ் பேத்து கூட போராடி தான் இந்த வாழ்க்கையவே நம்ம கெயின் பண்ணியிருக்கோம். ஸோ யூ ஆர் ஆல்ரெடி எ கான்கரர். ஸோ உங்களுக்கு மோட்டிவேஷன் ஒண்ணு தேவையே இல்ல. நம்ம பொறந்ததே பெரிய அச்சீவ்மென்ட் தான். ஸோ யூ ஆர் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நம்ம எல்லாருமே ஒரு கான்கரர் தான். ஆனாலும் நம்ம நெனச்ச விஷயத்துல ஜெயிக்கணும் அப்டின்னா, நம்பளுக்கு தேவை மோட்டிவேஷன்லாம் கிடையாது. டிசிப்ளின் தான் நம்பளுக்கு தேவை. ஸோ ஒரு விஷயத்த செஞ்சா மட்டும் தான் நாம இந்த உலகத்துல கன்சிஸ்டன்ட்டா இருக்கவே முடியும். சோ இந்த டிசிப்ளின்ல பார்ட்டா இருக்கணும்னா, டிசிப்ளின் மட்டும் அப்படியே உடனேலாம் நம்மளுக்குள்ள வந்துராது. மோட்டிவேஷன் கேட்டு நம்ம ஒரு கூஸ் பம்ப்ஸ்ல பண்ற மாரிலாம் டிசிப்ளின் நம்மளுக்கு வராது. டிசிப்ளினுக்காக நாம நெறைய நாள் வொர்க் பண்ணணும். சோ கீப் பிராக்டிசிங். ஒவ்வொரு விஷயத்த நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண தான் அது நம்மளோட டிசிப்ளினா மாறும். சோ எல்லாத்துக்குமே ஃபுட்பால் பிடிக்குமா, பிடிக்காதான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஃபுட்பால்ல ஒரு பெர்சன் எல்லாத்துக்குமே தெரியும். தட் இஸ் ரொனால்டோ. சோ ரொனால்டோ வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு டிசிப்ளின் தான் அவர இந்த லெவலுக்கு கொண்டு வந்துச்சு. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் நான் என்னோட பிராக்டிஸ் செக்ஷன்ஸ மிஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம ஒரு விஷயம் நினைச்சிட்டோம் அப்படின்னா, அத அட்டைன் பண்ற வரைக்குமே அதுல இருந்து நம்ம ஸ்டாப் ஆகக்கூடாது. எந்த ஒரு எக்ஸ்கியூசஸும் சொல்லக்கூடாது. சோ எல்லாருமே அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நீங்க எல்லாருமே இந்த ஒரு வருஷம் கண்டினியூஸா டிசிப்ளின்டா ஒர்க் பண்ண ரெடினா இப்பவே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஸ்மாஷ் பண்ணுங்க. சோ வெல்கம் டு வேதாந்தா சேனல் பசங்களா. நான் உங்களோட ஜெயஸ்ருதி மேம். இன்னைக்கு 1 இயர்க்கான ஸ்டடி பிளான தான் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். சோ நம்ம கிட்ட இப்போ ஏப்ரல் மந்த் முடிஞ்சிருச்சு. சோ மே, ஜூன், ஜூலை இந்த 3 மந்த் வந்து குரூஷியல் மந்த். ஏன்னா இந்த 3 மந்த்ல நீங்க அதிகமா டெஸ்ட் பண்ண மாட்டீங்க. நம்மளுக்கு டெஸ்ட் வச்சாலும் டெஸ்ட் போர்ஷன்ஸ் எல்லாமே கம்மி. ஸோ நீங்க மிஞ்சி போனா 1 மணி நேரம் டெஸ்ட்டுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாசத்துல எழுதுற எல்லா டெஸ்ட்டுமே அப்படிதான் இருக்க போகுது. அப்போ இத நம்ம நல்லா பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, முக்காவாசி போர்ஷன்ஸ ஏன் வால்யூம் 1லே சூப்பரா இந்த 3 மாசத்துல நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். சோ அடுத்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ன்னு இந்த 3 வருஷம் இருக்கு. சோ இந்த 3 மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நாம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணோம்னா செகண்ட் வால்யூம் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனா உங்களுக்கு இன்னொரு ஹாப்பி நியூஸ் சொல்லட்டா, ஃபர்ஸ்ட் வால்யூம கம்பேர் பண்ணும்போது செகண்ட் வால்யூம்ல ஜுஜுபி. சோ ஈஸியா நம்ம பண்ணிடலாம். ஆனா நம்ம டார்கெட் என்னன்னா, எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட், எக்ஸர்சைஸ் நெக்ஸ்ட், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அண்ட் காம்படிட்டிவ் ஃபீல்ட். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு சம்ஸ் நிறைய இருக்கு. நிறைய சம்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மெயினான பாயிண்ட். ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 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 சப்ஜெக்ட்டுக்கு 1 மணி நேரம் கொடுங்க. ஸோ அட்லீஸ்ட் 3 மெயின் சப்ஜெக்ட்ஸ்க்கு 3 மணி நேரம் நீங்க கொடுத்தீங்கன்னா கூட we can do and we can achieve. ஆனா இது ஒரு வருஷத்துக்கு கன்சிஸ்டன்டா நீங்க ஒர்க் பண்ணும். அப்போ நான் இந்த ஒரு வருஷத்தை பிளானும். ஸோ நான் வந்து செப்டம்பர் மந்த் வரைக்கும் உங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான் குடுத்திருக்க டார்கெட்ட நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டு, அதுல நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி செக்லிஸ்ட் மாரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கனால 1 வருஷத்துக்கு கன்டினியூஸா வொர்க் பண்ண முடியும். சோ அதுக்கான பிடிஎஃப் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதெல்லாம் போக ஆல்ரெடி நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்காக என்னென்ன லைவ் வந்திருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் இங்க இருக்கு. சோ இந்த 3 லைவ்ஸும் நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, மறக்காம அதையும் செக் அவுட் பண்ணுங்க. உங்களோட லிஸ்ட் பார்க்க இப்படிதான் இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் மந்த் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். அண்ட் இந்த 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு மெயினா இருக்கிறது ஜேஎன் நீட். ஸோ நீங்க இதுல படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட விஎல்சில நீங்க ஜாயின் பண்ணலாம். அதாவது லேர்னிங் ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். இது எங்கெங்க இருக்குன்ற ஆல்ரெடி நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர்ன்ற மாதிரி மெயினான ஏரியால இது எல்லாமே இருக்கு. சோ இதுல இப்ப நீங்க ஜாயின் பண்ணும் பிகாஸ் 25th ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு நம்மளுக்கு 2 நாள் போயிடுச்சு தான். பரவாயில்ல. ஆனா இப்போ நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த 2 நாள் போர்ஷன்ஸை நம்மளால கவர் பண்ண முடியும். உங்களுக்கு நீட் அண்ட் ஜெய பெட்டரா பண்ணி ஆல் இந்தியா ரேங்க்ல டாப்ல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இப்பவே என்ரோல் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. கூடவே இதுக்கான ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டும் நீங்க அட்டென்ட் பண்ணலாம். சோ தட் 90%க்கு மேல இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டான ஸ்காலர்ஷிப் உனக்கு கிடைக்கும். இந்த டெஸ்ட் வந்து ஃப்ரீயாவே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்கும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு.
அண்ட் நம்மளோட யாழ்ஸோட மீட்டப் இன்னைக்கு நடக்க போகுது நெய்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ யாரெல்லாம் மறக்காம போகணும்னு ஆசைப்படுறீங்களோ யூ கேன் கோ அண்ட் அட்டெண்ட். அண்ட் இதுக்கான வென்யூ டேட் எல்லாமே இங்க இருக்கு. வேற ஏதாவது டவுட்ஸ்னாலும் கான்டாக்ட் நம்பர் இந்த சைடு இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்மளோட அக்ஷய திருதிகைக்காக நம்மளோட ஜெஇ அண்ட் நீட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே 1 கிராம் கோல்டு வந்து கிடைக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதையும் மிஸ் அவுட் பண்ணாதீங்க. அதுக்கான லிங்க்கும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ பை பை பசங்களா, டேக் கேர் அண்ட் மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.